தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கேட்டி மேளம் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மகேஷ், அஞ்சலி இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு வீட்டிலேயே செய்கிறாங்க. அதற்கான பட்ஜெட்டை சிவராம், ரகு 2 பேரும் சேர்ந்து தான் வீட்டில் உட்காந்து போட்டுட்ருக்காங்க. அந்த சமயம் மகேஷுடைய மேனேஜர் வீட்டுக்கு வந்து இதை சார் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே தங்க நகைகளாக இருக்குது. எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க. இதில் அதிர்ச்சி ஆகிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. கட்டிக்க போகிற பொண்ணுக்காக ஆசையாக பார்த்து இப்படியெல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கிறாருன்னு அஞ்சலியுடைய பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, அந்த நகையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அஞ்சலிக்கு வேறொருத்தோட நிச்சயம். இதை தெரிஞ்சுக்கிட்ட கவின் உடனே ஹாஸ்டல் ரூமை வந்து வெக்கேட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கவினை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் கவின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி போகிற வழியில் அஞ்சலுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த சமயம் அஞ்சலி கவினுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், நீ சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதித்தேன், இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது கவின் ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு பேசின மாதிரி ஒரு குரலில் சேஞ்ச் இருக்குது. அதை கவனித்த அஞ்சலி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ரூமை வெக்கேட் பண்ணி போகிறல்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சிருக்க சோகம் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சால் இப்படியா ஃபீல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்ட்டு இங்கே அஞ்சலி ஒரு பக்கம் கேட்க, கவின் அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் துளசி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போது அஞ்சலி பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து உட்காடுறாங்க. அப்போது தியாவை பற்றி அஞ்சலிக்கிட்ட பேச போகும்போது அஞ்சலி அதை கவனிக்க மாட்டாங்க. இதனால துளசி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது அஞ்சலி துளசி அழுகிறத பார்த்துட்டு, உனக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணுறியாக்கா அப்படின்னு சொல்ல, சேச்சா என்னால் உன்னோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு தான் நினச்சேன், இப்போ எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே கவின் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாரு. சொல்லாமல் கொள்ளாமல் புள்ள வீட்டுக்கு வந்ததை பார்த்தா கவினோட பேரண்ட்ஸ், என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போய் லாக் பண்ணிவிட்டு இங்கே கதறி அழுதுட்டு இருக்காங்க கவின். கவினுடைய அப்பா இங்கே கவினுடைய அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கான், ஏதாவது காலேஜில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல, பார்க்கலாம், பேசலாம், வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே அஞ்சலி, துளசி 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது துளசிக்கு தியாவுடைய நினைப்பு தான். ஸோ சடனாக என்ன பண்ணுறாங்க, தியா அப்படின்னு சொல்லி நேமை சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. அஞ்சலி என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி நான் தியாவை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, கொஞ்சமாக சாப்பிட போனால், ஆனால் அந்த ஜெகன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளை ஸ்விம்மிங் பூலில் வந்து தள்ளி விட்டுட்டான், தியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அப்போது லக்ஷ்மியுடைய என்ட்ரி. துளசியோட சத்தத்தை கேட்டு லக்ஷ்மி ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, கெட்ட கனவு அப்படின்றாங்க. லக்ஷ்மிக்கு புரிஞ்சிடுச்சு தியாவை பற்றி தான் துளசி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. துளசிக்கு சமாதானம் சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் கவினுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை கவினோட அம்மா தான் அட்டன் பண்ணுறாங்க. கவின் ஏன் சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போது அவங்க எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. காலேஜில் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக கவின் வந்து லவ் பண்ணான். ஸோ அந்த பொண்ணுக்கு வீட்டில் வேறொரு இடத்துல வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் கவின் ரொம்ப சோகமாக இருக்கான், வேணும்னா நீங்கள் வீட்டில் போய் பேசி பாருங்கள், சம்மதிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. கவின் எதுக்காக சோகமாக இருக்காரு அப்படின்றது கவினுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. நேராக கவினோட ரூமுக்கு போகிறாங்க. கவின்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நடந்த விஷயத்த கவின்கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அந்த அத்தை லவ் மேரேஜ் பண்ணதுனால தான் உங்கள் தாத்தா இன்றைக்கி இப்படி இருக்கிறாரு, இந்த குடும்பத்தில் மீண்டும் யாரையும் நான் இழக்க விரும்பலை, இனிமேல் அந்த பொண்ணோட நினைப்பு உனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி தலையில் அடித்து சத்தியம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கவின் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போது கவினுடைய அப்பா வந்து எதுக்காக நீ திடீர்னு கழிச்சு விட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகுது, படிக்கிறதுக்காக தான் வந்துன்னு சொல்லி சமாளிக்க, அந்த இடத்துல கவினுடைய அம்மா, நீ எங்கே எதையும் சொல்லிடுவியோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் சத்தியத்தை நான் என்றைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அஞ்சலி கவினோட வருகைக்காக வீட்டில் காத்துட்ருக்காங்க. ஆனால் கவின் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கவினுடைய ஃபோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் கவின் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க, அதுக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது.
அப்படியே சீனை கட் பண்ணால் மகேஷ் வீட்டுக்கு வராங்க. மகேஷை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே மகேஷ் வந்து கிஃப்ட் கொண்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக நடந்து முடியுது. மகேஷ், அஞ்சலி இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக இன்றைக்கி எபிசோடில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதே சமயம் எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, இந்த குடும்பத்தை தான் என்னுடைய குடும்பமாக நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. என்னடா இது, இந்த சீரியல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 18 எபிசோடு தான் ஒளிபரப்பாயிருக்கும். இதுக்கிடையில் 2 பொண்ணோட கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ முதல் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக 2வது பொண்ணோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுவும் ஏதாவது பிரச்சனையில் முடியுமா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.